படம் உண்மையிலே பயங்கரமான படம் தான். எல்லாரும் ஆஃப்டர் லாங் டைம் சியான் சாருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை மியூசிக் ஃபயராக தான் இருக்குது. அவர் எப்பவும் போல ஜி அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணிட்டாரு. ரீசெண்டான படம் எல்லாத்துலையும் நல்லா பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஃபயராக பண்ணியிருக்காரு. அவரும் பயங்கரமான ஒரு ரோல் தான். எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இந்த கதையில். வயலன்ஸ் இருக்கு, பட் ஆனால் ஒரு 16+ அந்த மாதிரி எல்லா பெரிய அந்த ஏஜ் இருக்கிறவங்க எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ரோல் தான். அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸான ரோல் தான். எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ட் ரோல். செகண்ட் ஆஃப் மட்டும் லைட்டாக இருக்கும், பட் ஆனால் அதுவும் என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். ரொம்ப இருக்காது. ஆமாம், அந்த கேரக்டரோட ஆர்க்குக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த கேரக்டர் ஆர்க்கு எப்படி இருக்கும்? புரியுது. இது ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் கதையாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 அந்த கன்ஃபியூஷனில் வேணும். இது ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு கதையாக இருக்கும். எல்லாரும் பார்த்து என்டர்டெயின். சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் தான் எல்லா படம் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பர். வயலன்ஸ் கொஞ்சம் அதிகம், ரொம்ப. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட பார்க்குற மாதிரி தான். சூப்பர். அது தேவையான அளவுக்கு ஃபேன் பாய் மொமெண்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் நல்லாவும் ஜி பிரகாஷ். படம் நல்ல படம், ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம். தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. ஷோர் ஷாட் ஹிட் ப்ரோ படம். ஐயோ வேற மாதிரி இருக்கு ப்ரோ, பயங்கரமா இருக்கு ப்ரோ. செகண்ட் பார்ட் வெயிட்டிங் ஃபார் த பார்ட் 1. இதுதானே நம்ம தமிழ் சினிமாலே பார்ட் 2 இப்போ தானே விடுறாங்க. இதுவே டிஃப்ரெண்ட்டு தான், ஆனால் படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேற மாதிரி இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. ஃபைட்ஸ் படம் ஃபுல்லாக சண்டை தான். சும்மாலாம் நான் சொல்லலை, சண்டை இருக்கும் படத்தில். எல்லாமே இருக்குது படத்தில். அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. இவர் கேரளா ஆக்டர், அவரோட இதுவும் சூராஜ் வேற மாதிரி இருக்கு. அவரோட ஆக்டிங் சொல்ல வேணும். அவர் எப்பயும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஜியோட மியூசிக்லாம் வேற மாதிரி. படம் வந்துட்டு ஹிட்டு. ஜி எழுதி வச்சுக்கோங்க, நான் சும்மாலாம் சொல்லலை, படம் ஹிட்டு. விக்ரம் சார் தான். ஒரு ரொம்ப நாள் இந்த யானைக்கு தீனின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த தீனி போட்டிருக்காரு டேரக்டரு. சித்தா கடிச்சு எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ். ஆனால் விக்ரம்க்கு தான் மாசு. ஃபுல்லாக விக்ரம் தான், படம் ஃபுல்லாக விக்ரம் தான், வேற மாதிரி இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 2-3 இருக்கு. ரொம்ப பிக் தான் ப்ரோ. எல்லாமே பிக் தான். ரைட்டிங் வைஸ், ஆக்டிங் வைஸ் எல்லாமே பிக். ஜி பிரகாஷ் ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காரு. எஸ் சூர்யா மற்ற மூவிஸ் மாதிரி இல்லை இதில், பட் அந்த கேரக்டருக்கு தேவையான ஒரு அழகான ஆக்டிங் இருக்கு. இது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட்டு அதான் நான் ஒரு 10 minutes மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல. புரியுது ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல லீனியராக தான் போகும். கொஞ்சம் மட்டும் இல்லை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வயலன்ஸ் எல்லாம் இருக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸில் பார்க்கலாம், நல்ல படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு.